ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஹாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளிக்கு ஸ்பெஷலான 3 ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெசிபி வர்க்கி செய்ய 1.5 கப் மைதா எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் எள்ளு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் ஓமோ ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஹாட்டான ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை ஊற்றி நல்லா டைட்டான டோவாக பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் மேலே 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இதை நம்ம 7 பால்ஸாக பிரிக்க போகிறோம். பிரித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு பாலையும் நல்லா தின் லேயராக உருட்டிக்கணும். திக்காக உருட்டக்கூடாது. எல்லா லேயர்லேயும் பட்டர் தடவிட்டு மேலே மைதா மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 7 லேயரையும் நம்ம ரெடி பண்ணிடணும். எல்லா லேயரையுமே ஒன்றா சேர்த்து உருட்டிட்டு இந்த மாதிரி 1 இன்ச் கேப்பில் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இதை ஸ்லைட்டாக திருப்பியும் நம்ம திரட்டணும். ரொம்ப அழுத்தி திரட்டக்கூடாது. இந்த மாதிரி லேசாக திரட்டணும். அப்போ தான் உங்களுக்கு லேயர்ஸ் நல்லா பிரிஞ்சு வரும். எண்ணெயில் மீடியமான ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் எடுத்து ஆயில் டிஷ்யூ பேப்பரில் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெசிபி தேங்காய் பாலில் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இதை கல்கல் ஷேப்பில் செஞ்சுருக்கேன். 1.5 கப் மைதா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் எள்ளு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் ஓமோ, 1 டீஸ்பூன் பட்டர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கோகனட் மில்க் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு ஊறணும்னு அவசியம் இல்லை. மாவு ரொம்ப நேரம் ஊறுச்சுன்னா முறுக்கோட கலர் வராது. உங்களுக்கு ரொம்ப செவந்துடும் தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஃபோர்க் ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபோர்க் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக உருட்டினதை ஃபோர்க் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோர்க் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு கல்கலோட ஷேப் கிடச்சிரும். இது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஹாட்டான ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிற டிஷ் பாக்ரவாடி. இது ஒரு குஜராத்தி டிஷ். இதுக்கு 1.5 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்ச மாவை 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 கப்பு தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. பிசைஞ்ச மாவை இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நடுவில் டாமரின் சட்னி வச்சு இந்த மாதிரி எல்லா சைட்ஸும் படுற மாதிரி வச்சுட்டு அந்த மசாலாவையும் உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 1 இன்ச் கேப்பில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.